எனக்கு டியூஷன் இருக்கிறனால இன்னைக்கு வீட்டுக்கு வரல. லேட் ஆகும்னு சொன்னியே, டியூஷன் இல்லையா? டியூஷன்லாம் இல்லையா? ரொம்ப வலிக்குது. என் ஃப்ரெண்டை பார்த்துட்டு வரேன். பாட்டி நீங்க இப்படி கேட்குறீங்க, நானே டியூஷன் போயிட்டு இப்பதான் இதுக்கு முன்னாடி உன்னை போல ஒருத்தன் வந்தா நீங்க பத்திரமா போய் சேருங்க. நான் போய் விளையாண்டுட்டு வரேன். விட்டுட்டு எங்க போனீங்க? நீ தானே என்ன தனியா விட்டு போ. அவங்க கூட வரவே இல்லையே. வேற யாரு வந்தா? நீங்க என்ன நடக்குதுன்னே தெரியும். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் பார்க்க போகிற கதை வந்தது யார். மோகனோட வாழ்க்கையில் நம்ப முடியாத ஒரு சம்பவம் நடக்குது. அப்படி என்ன சம்பவம் நடக்குது வாங்க பார்க்கலாம். மோகனுக்கு பாட்டி மட்டும்தான் உலகம். பாட்டி தவிர மோகனுக்கு யாருமே கிடையாது. ஒரு நாள் மோகன் ஸ்கூலுக்கு கிளம்பினான். பாட்டி எனக்கு டியூஷன் இருக்கிறனால இன்னைக்கு வீட்டுக்கு வர லேட் ஆகும். நீங்க ஜாக்கிரதையா இருங்க. சரி மோகன். ஸ்கூல் முடிஞ்சதும் தன் நண்பனோட டியூஷனுக்கு கிளம்பினா மோகன். என்ன மோகன், இன்னைக்கு வீட்டுக்கு வர லேட் ஆகும்னு சொன்னியே, டியூஷன் இல்லையா? டியூஷன்லாம் இல்லையா பாட்டி? ஆமா, நீங்க சோர்வா இருக்கீங்க, உடம்பு சரியில்லையா? எனக்கு தலை ரொம்ப வலிக்குது. ஏதாவது மருந்து கடையில போய் தைல வாங்கிட்டு வரியா? அதுக்கு என்ன பாட்டி, உடனே வாங்கிட்டு வரேன். தன்னுடைய பாட்டிக்காக மருந்து வாங்கிட்டு வந்த மோகன் கொஞ்ச நேரம் தூங்க சொன்னான். பாட்டி நீங்க கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துக்கோங்க, நான் என் ஃப்ரெண்டை பார்த்துட்டு வரேன். மோகன், ஃப்ரெண்டை பார்த்துட்டு வரேன்னு சொன்ன, மறுபடியும் பேக்கோட வர? என்ன பாட்டி நீங்க இப்படி கேக்குறீங்க? நானே டியூஷன் போயிட்டு இப்பதான் வர்றேன். இப்பதான் வரியா? அப்ப இதுக்கு முன்னாடி உன்னை போல ஒருத்தன் வந்தானே, அவன் யாரு? என்ன பாட்டி சொல்றீங்க? என்ன போல ஒருத்தன் வந்தானா? நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதானா? நான் சொல்றதெல்லாம் உண்மைதான் மோகன், ஆனா ஆச்சரியமா இருக்கு. தனக்கு உடம்பு சரியாகாதனால அந்த பாட்டி பேரனை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தாங்க. பாட்டி நீங்க வீட்டுக்கு பத்திரமா போய் சேருங்க, நான் போய் விளையாண்டுட்டு வரேன். ஜாக்கிரதைப்பா. என்ன மோகன், விளையாண்டுட்டு வரேன்னு சொன்ன, எனக்கு முன்னாடியே வீடு வந்து சேர்ந்துட்டியே. பாட்டி நானே உங்க மேல கோவமா இருக்கேன். என்னை விட்டுட்டு எங்க போனீங்க? ஹாஸ்பிட்டல் வரைக்கும் வந்துட்டு அப்புறம் விளையாட போறேன்ட்டு நீ தானே என்ன தனியா விட்டு போன. என்ன பாட்டி சொல்றீங்க? நான் உங்க கூட வரவே இல்லையே, நீங்க என்ன உட்கார்ந்துட்டு இருக்கேன். அப்படின்னா அது நீ இல்லையா? வேற யாரு வந்தா? என்னால இது நம்பவே முடியலையே. என்னாலே நம்ப முடியல பாட்டி, நீங்க என்ன நடக்குதுன்னே தெரியல. ரெண்டு பேராலையுமே இது நம்பவே முடியல. அப்போ உண்மையிலே வந்தது யாரு? உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க, அடுத்த பாகத்துல நான் சொல்றேன். இந்த கதை எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது போல் நிறைய கதைகள் நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம RMS Edit சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.